என்னது தங்கத்திலேயே ட்ரெஸ்ஸா? அப்படி ஒன்று இருக்கான்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, துபாயில் இருக்க கோல்ட் சூக்கில் தான் தங்கத்திலேயே ட்ரெஸ் இருக்குது. நான் துபாய் போயிருந்தப்போ இந்த கோல்ட் சூக்கை போய் பார்த்தேங்க. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 380 ஜுவல்லரிஸ் இருக்குங்க. இங்கே கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் அப்படின்னு விதவிதமான நகைங்க இருக்குது. இங்கே ஒரு கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸே தங்கத்தில் கிடைக்கும். முக்கியமாக இங்கே எந்த நகைக்குமே சேதாரம் கிடையாதுங்க, வெறும் செய்கூலி மட்டும்தான். அந்த செய்கூலியும் நீங்கள் உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி பார்கெயின் பண்ணி வெறும் 5% வரைக்கும் கூட கொண்டு வர முடியும். ஒரு சில கடைகளில் ஒரு சில குறிப்பிட்ட நகைங்களுக்கு வெறும் 0% செய்கூலி, அதாவது வெறும் தங்கத்தோட விலையை மட்டும் கொடுத்து நீங்கள் நகையை வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி கூட சில ஷாப்ஸ் இருக்குது. இந்த கோல்டு சூக் துபாயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்க தைரா ஏரியாவில் தாங்க இருக்குது. நீங்கள் இங்கே போகணுன்னா மெட்ரோ க்ரீன் லைன் எடுத்து ஆல்ட்ரஸ்ங்கிற மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 5 நிமிஷம் நடந்தால் இங்கே போயிட முடியுங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இங்கே இருக்க ரைட் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டும் இங்கே இருக்குது, அதையும் பார்க்கலாம். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க புர்துபாய்க்கு துபாய் க்ரீக் வழியாக அப்ரான்னு சொல்கிற வாட்டர் டாக்ஸி மூலமாக நீங்கள் வெறும் 1 திர்ஹாம், அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு வெறும் 25 ரூபா கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அங்கே புர்துபாயில் போய் அங்கே பக்கத்தில் மீனா பஜார் அப்படின்னு ஒரு பஜார் இருக்குது. அங்கே போய் நீங்கள் சாக்லேட், ட்ரெஸ், கிஃப்ட்ஸ் அப்படின்னு நிறையா ஷாப்பிங் பண்ணலாம். நாங்கள் போயிருந்தப்போ இங்கே நிறையா ஷாப்ஸ் முன்னால் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த அப்ரா சர்வீஸ் மூலமாக புர்துபாய்க்கு போனோம். புர்துபாய்க்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எங்கள் கூட வந்து எங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வந்திருந்த ஒரு பேக்கை நாங்கள் ஃபோட்டோ எடுத்த இடத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டார். அந்த பேக்கில் ஒரு 20,000 ரூபா பணம், அவரோட செல்ஃபோனு எல்லாம் இருந்தது. நாங்கள் ரொம்ப வெறுப்பாயிட்டோம். அப்போ எங்கள் கூட வந்திருந்த துபாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார், இல்லை பயப்படாதீங்க, நம்ம திரும்பி போனால் அங்கே கிடைக்கும்னாரு. எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அது எப்படி 20,000 ரூபா பணத்தோட ஒரு பேக்கை வச்சுட்டு வந்து திரும்பி போனால் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். இப்போ நாங்கள் திரும்பி போய் பார்த்தோம். நாங்கள் உட்காந்துருந்த பெஞ்சில் அந்த பேக் இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றி முற்றி பார்த்தோம். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு கோல்டு ஷாப்லேருந்து ஒருத்தர் அந்த பேக்கை எடுத்து வந்து எங்கள் கையில் கொடுத்தாரு. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போதே இந்த பேக்கை வச்சுட்டு போயிட்டீங்க, எப்படியும் நீங்கள் திருப்பி வருவீங்கன்னு தெரியும், அதான் எடுத்து வச்சுருந்தோன்னு சொல்லி அதை கொடுத்தாரு. அந்த பேக்கில் இருந்த பணம், மொபைல் எல்லாம் பத்திரமா இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. இந்த துபாய் கோல்ட் சூக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா ட்ராவல் அண்ட் ஃபன் வீடியோஸ் பார்க்க எங்கள் சித்தப்பு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.